Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான முட்டை சோதா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை சாதம் செய்யறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சாப்பாடு வடித்து அதை எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். ஆறின பிறகு கொஞ்சம் சாப்பாடு கிண்டுனா நல்லாயிருக்கும். நான் எப்போதும் வீட்டுக்கு செய்கிற நார்மல் அரிசியில் தான் இந்த முட்டை சாதம் செய்ய போகிறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி அரிசியில் செஞ்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 2 வெங்காயம் சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு எப்பவும் போல் நம்ம நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அது அப்படியே எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாவோடு சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் கலர் மாதிரி வர சமயத்தில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கிறேன். முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சில சமயத்தில் வேஸ்ட்டாக இருந்தால் கூட நமக்கு அப்போ தான் தெரியும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு 3 முட்டை தான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறப்போ முட்டையில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லு அதிகமாக இல்லாமல் இருக்கும். இப்போது ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கிறப்போ சீக்கிரமாக கொஞ்சம் முட்டை வேகும். இப்போ இதை நல்லா நம்ம முட்டை தொக்குக்கு செய்கிற மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் முட்டை உடச்சி ஊற்றின கிரேவி ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது லைட்டாக நான் கொஞ்சோண்டு உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்து முட்டையை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக சாதம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெப்பர் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அந்த முட்டையில் கோட் ஆகிற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம கரண்டியிலே அப்படியே கொத்தி விட்டு நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைனா முட்டை ரொம்ப ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே நம்ம இது மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். எனக்கு முட்டை கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் பிடிக்கும். அதனால் கரண்டிலே நான் அப்படியே கொத்தி விட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிடிக்கும்னா லைட்டாக கொத்தி விட்டுக்கோங்க, பெரிய துண்டாக இருக்கிற போது. இது மாதிரி முட்டை நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு நான் சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாப்பாடு வடிச்சிட்டு நான் ஆற வச்சுருந்தேன். அப்போ கொஞ்சம் உதிரியாக இருக்குன்றதுனால இப்போ சாதம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நார்மல் அரிசி வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசிலையும் நீங்கள் செய்யலாம் அந்த முட்டை சாதம். இது ரொம்ப சிம்பிளான சாதம். வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் இல்லாத சமயத்தில் நம்ம டக்குன்னு எதனா ஒரு சாதம் செய்யணுன்றப்போ வீட்டில் ஒரு வெங்காயம் முட்டை இருந்தாலே போதும். இந்த முட்டை சாதம் நம்ம செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம சூடாக சாப்பிடப்போ. இப்போ இந்த முட்டை சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டில் உப்பு சேர்த்து வடிக்க மாட்டேன், அதனால் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு ஏற்கனவே போட்டிங்கன்னா பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை சாதத்துக்கு பெப்பர் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் சாதம் சூப்பராக இருக்கும், நல்லா கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் வெஜிடபிள்ஸ் இருக்காது, ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்புகிறப்போ பெப்பர் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்லா காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி இலை கம்மியாக இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் சூப்பராக இருக்கும் முட்டை சாதம். இது நல்லா சூடாக சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையே இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்மளோட முட்டை சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த பெப்பர் ஸ்மெல்லோட பாருங்கள், நம்மளோட முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு கூட சூப்பராக இருக்கும். இது நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த முட்டை சாதம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.